ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பாப்பா வந்து இன்றைக்கி டே ஃபுல்லாக என்ன சாப்பிட போகிறா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அவளுக்கு ஆஃப்டர்நூன் அண்ட் ஈவினிங் நைட் என்ன கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறது பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு 11 to 10 to 11 அந்த டைம் இருக்கும். அந்த டைமுக்குள்ளே வந்து பாப்பாவுக்கு ஃபஸ்ட் ஃபுட் வந்து நான் கொடுத்துருவேன், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை. அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவள் வந்து நல்லா ஊற வச்சுட்டு நல்லா ஒரு தடவை நல்லா கொதிக்க வச்சு நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு பனானா எடுத்து வாழைப்பழம் போட்டு நல்லா அடித்து மேஷ் பண்ணி அடிச்சுக்கிறதுனால அடிச்சுக்கலாம், மேஷ் பண்ணியும் கொடுத்துடலாம். நான் நல்லா மிக்சியில் ஒரு கிரைண்ட் பண்ணி கொடுத்துருவேன். அவளுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் நல்லா விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க, நல்லாவும் தூங்கவும் செய்வாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா ரிலாக்ஸாக தூங்குவாங்க. ஆஃப்டர்நூன் ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஒரு 2 மணி 3 மணி அந்த கேப்பில் நான் வந்து கொடுப்பேன். அப்படி இல்லாட்டி 2 to 3 அந்த டைமில் கொடுப்பேன். பாப்பா வந்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சதுக்கப்புறம் இடையில மீதி இருக்கிற டைமெல்லாம் ஃபீட் பண்ணிப்பேன். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சரி பப்பாயா வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு பப்பாயா வந்து அப்படியே ப்யூரி பண்ணி கொடுக்கலாம் மிக்சியில் போட்டு. பட் நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா இப்போ கொஞ்சம் இங்கெல்லாம் மழை காலமாக இருக்குது, கொஞ்சம் மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால லைட்டாக ஹீட் பண்ணி கொடுக்கலான்னு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணிவிட்டு பப்பாயா வந்து வேக வச்சுக்கிட்டேன். அந்த மேலே குட்டி குட்டி சீட்ஸ் எல்லாம் இருக்கும், உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டியிருப்பேன். அதை வந்து நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு லைட்டாக கட் பண்ணி அதை தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பீஸ் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து ப்யூரி ஃபார்மில் மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு ப்யூரி ஃபார்மில் வந்து நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பாப்பாவுக்கு நான் பேக் பண்ணியிருக்கேன், அவள் அத்தை வீட்டுக்கு போகிறதுங்கிறதுனால அவளுக்கு பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டேன். அங்கே வந்து அவள் போய் சாப்பிட்டுக்குவான். தென் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா டின்னர் வந்து அவளுக்கு ஒரு 7 to 8 o'clock கொடுத்துருவேன். 6 or 7 or 8 இந்த 3 டைமில் ஏதோ ஒரு டைமில் நான் அவளுக்கு கொடுத்துருவேன். அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கு வந்து ராகி கூழ் தான் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ராகி ஊற வச்சுருந்தேன். நல்லா பால் எடுத்து நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா கிண்டி அவளுக்கு வந்து கொடுத்துட்டேன். ஈவினிங் டைமில் தான் பார்த்திங்கன்னா அவள் விளையாடிட்டு மார்னிங் ஃபுல்லாகவே இப்படி தான் போகும் எங்களுக்கு. மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் கண்டினியூவாக இந்த மாதிரி தான் போகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவை பார்க்குறக்கு வந்து அவங்க அத்தை வந்து வந்திருந்தாங்க. ஸோ அத்தை வந்து ரவா லட்டு வாங்கியிருந்தாங்க. அது வேணும்னு சொல்லிட்டு ஒரே அடம் பிடிச்சிட்டு இருந்தா பாருங்கள், கையில் வச்சுக்கிட்டு அது அவளே கையில் வச்சு அவளே சாப்பிட்ணுங்கிறா. இப்போ எந்த ஃபுட்டு எடுத்தாலும் அவளே சாப்பிட்ணுங்கிறா. அவகிட்ட ஒரு ஃபுட்டை நம்ம வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிட முடியாது, பிடிச்சி இழுத்துருவா. ஸோ அந்த மாதிரியெல்லாம் பாப்பா குறும்பு பண்ணிக்கிட்டு இருக்கும். அப்புறம் அவங்க அத்தையே வந்து வந்ததுனால அவங்க அத்தையவே வந்து ஊட்டி விட சொல்லிட்டேன். அவங்க அத்தையே ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவளும் அவங்க அத்தையும் 2 பேரும் சேர்ந்து நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் ரவா லட்டு வந்து அவங்க அத்தை அவள் கையிலேருந்து வாங்கி அவங்க சாப்பிட்டாங்க. அதனால சோகமாக உக்காந்துட்டு இருந்தா. அப்புறம் அவங்க அத்தையோடையே விளையாடிட்டு கூழ் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டா. இதுதான் என்னோடய பாப்பா வந்து இன்றைக்கி டேயில் வந்து இதுதான் வந்து சாப்பிட்டா. ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்ஸு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.